வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து அவரின் ஆட்சி செயல்பாடுகளை கடுமையாக விமர்சனம். சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் செயல்படும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த பணிக்கான 5வது மீளாய்வு நிறைவு. யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகள் கடந்தும் வடக்கு கிழக்கில் மேல்குடியேற்ற உள்கட்டமைப்பு வசதிகள் முழுமையாக நிறைவேறவில்லை. வீடமைப்பு மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவிப்பு. நுகேகுட பேரணி தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவிய பல புகைப்படங்கள் போலியானவை என்று தெரிவித்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததை அடுத்து அவரின் ஆட்சி செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். 76 ஆண்டு கால சாபம் குறித்து பேசி வந்த அரசாங்கம் கடந்த ஒரு ஆண்டில் எதுவும் சாதிக்க தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 76 ஆண்டு கால சாபம் பற்றி பேசும் அரசாங்கம் ஓராண்டில் கூட ஒரு பயனுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. அதனால் ஓராண்டு கால சாபத்தை பற்றி நாம் பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று நாமல் தெரிவித்தார். வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி முன்வைத்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படுவதாக கூறப்பட்ட போதிலும் அவை பலவும் செயற்பாடற்ற நிலைமையில் உள்ளன என்று சுட்டிக்காட்டினார். தனது சொந்த ஊரான தம்புதேகம ரயில் நிலையத்தினை மீளமைக்க ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதி இதுவரை நிறைவேறவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் ரயில் துறை நவீனமயப்படுத்தலுக்காக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டிருக்கவில்லை என்றும் நாமல் ராஜபக்ச விமர்சித்துள்ளார். அதேபோல் அனுராதபுரத்தில் திண்மக்கழிவு முகாமைத்துவ திட்டத்திற்காக 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தும் அது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தார். ஜனாதிபதியின் சொந்த ஊரில் கூட திட்டங்கள் அமல்படுத்தப்படாத நிலையில் மற்ற பகுதிகளில் எப்படி செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த அமைச்சர்கள் ஜனாதிபதியை ஏமாற்றுகின்றார்கள் என்று குற்றம் சாட்டிய நாமல் ராஜபக்ச தற்போது 77 ஆண்டு கால சாபம் பற்றி தான் விளங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்றும் கூறினார். சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் செயல்படும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த பணிக்கான 5வது மீளாய்வு நிறைவு பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொருளாதார கொள்கைகள் தொடர்பான IMF பணியாளர்கள் மற்றும் இலங்கை அதிகாரிகள் இடையே கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி பணியாளர் மட்ட உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டின் அடிப்படையில் IMF நிறைவேற்று சபை வரும் டிசம்பர் 15ஆம் தேதி 5வது மீளாய்வை பரிசீலிக்க உள்ளது. அங்கு நிறைவேற்று சபையின் ஒப்புதல் கிடைத்தால் சுமார் 347 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை இலங்கை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும். இதேவழி ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையின் கூட்டு ஆணைக்குழு கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழு வரும் டிசம்பர் 9 அல்லது 10ஆம் தேதிகளில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை கூட்டு ஆணைக்குழு என்பது இருதரப்பு ஒத்துழைப்பு உடன்படிக்கையின் செயல்பாட்டை கண்காணிப்பதுடன் வர்த்தகம், மனித உரிமைகள், ஆட்சியியல் நிர்வாகம் மற்றும் அபிவிருத்தி ஒத்துழைப்பு போன்ற முக்கிய துறைகளில் இரு தரப்புகளும் கலந்துரையாடும் ஒரு தளமாகும். இந்த கூட்டத்தில் தற்போது இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள GSP+ வரிச்சலுகையின் மீளாய்வு முக்கிய அம்சமாக பேசப்படும். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரசல்ஸில் கூட்டு ஆணைக்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு அதனை கொழும்பில் நடாத்தும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதிநிதிகள் குழு இலங்கையில் உள்ள 2 நாள் பயணத்தின் போது அரசாங்க அதிகாரிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூக அமைப்புகள், வர்த்தகத்துறை பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளுடன் சந்திப்புகளை நடத்த உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் வருகைக்கு முன் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கார்மன் மொரேனோ அரச பிரதிநிதிகளோடு முன்னோடி சந்திப்பொன்றை நடத்த உள்ளதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகள் கடந்தும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மேல்குடியேற்ற உள்கட்டமைப்பு வசதிகள் இன்னமும் முழுமையாக நிறைவேறாத நிலையில் உள்ளது என்று வீடமைப்பு மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கீழ் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள், நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்த குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய அவர் வடக்கு மற்றும் கிழக்கில் மேல் குடியேற்றத்திற்காக அடுத்த ஆண்டு 2500 வீடுகள் கட்டப்படும் என்று அறிவித்தார். அவர் மேலும் கூறுகையில் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வீடமைப்பு மற்றும் நீர்ப்பாசத்துறை அமைச்சுக்கு 70 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மீள் செலுத்த வேண்டாத அடிப்படையில் வீடமைப்புக்காக 10 லட்சம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை பற்றியும் எதிர்க்கட்சியினர் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றனர். பெருந்தோட்ட அபிவிருத்தி மற்றும் பெருந்தோட்ட மக்களின் வீடமைப்பு சேவைகளுக்காக போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் உள்கட்டமைப்பு மற்றும் நீர்ப்பாசன திட்டங்களும் வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
வடக்கு மாகாணத்துக்கு அண்மையில் செய்த விஜயத்தின் போது அந்த பகுதியில் உள்ள வீடமைப்பு மற்றும் நீர்ப்பாசன திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் யுத்தம் முடிந்த போதும் 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீள்குடியேற்ற பணிகளுக்கான அடிப்படை வசதிகள் இன்னமும் பூர்த்தி அடையாதது வருத்தகரமானது என்று கூறினார். வடக்கு மற்றும் கிழக்கின் மீள் குடியேற்றத்திற்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு 2025ஆம் ஆண்டில் 2500 வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என்றும் அந்த பகுதியில் நிலவும் மீள்குடியேற்ற பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். காங்கேசன்துறை அபிவிருத்தி தொடர்பில் மாற்று யோசனைகளை இந்தியாவுடன் முன்வைத்துள்ளதாக 2026 ஜனவரியில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெறவிருப்பதாக துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அருண் கருணாதிலக்க தெரிவித்தார். இலங்கை இந்தியா கூட்டுத்தன்மையோடு பணிகளை முன்னெடுப்பதற்காக இந்தியா 63.15 மில்லியன் டாலரை நிவாரணமாக வழங்க ஒப்புதல் தெரிவித்துள்ளது. மேலும் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனைய அபிவிருத்தி 2026 செப்டம்பர் மாதம் நடைபெறும் மற்றும் மேற்கு முனைய பகுதிகள் 2026 ஜனவரியில் தொடங்கும். யாழ்ப்பாணம் மற்றும் காலி துறைமுகங்களுக்கான அபிவிருத்திகளும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வைத்தியர்கள் மற்றும் சுகாதார கட்டமைப்பின் நிலவு பெறும் பிரச்சனைகளுக்கு முன்வைக்கப்பட்ட தீர்வுகளை உடனடியாக அறிவிக்க பொறுப்புடைய அதிகாரிகளுக்கு 48 மணி நேர அவகாசம் வழங்கப்படுவதாக அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கம் அறிவிக்கின்றது. இந்த விடயத்தை இந்த சங்கத்தின் செயலாளர் டாக்டர் பிரபாத் சுகததாசு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தரப்பட்ட 48 மணி நேரத்துக்குள் தேர்வுகள் முன்வைக்கப்படாத பட்சத்தில் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் மத்திய குழு கூட்டத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். வைத்தியர்கள் மற்றும் முழு சுகாதாரத்துறையிலும் நிலவும் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையிலே ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சர் உட்பட பொறுப்பான நிர்வாகிகள் தெளிவான கால வரையறுடன் கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதன் மூலம் தற்போதைய சுகாதார நெருக்கடியை சமாளிக்க உடனடி தலையீடு அவசியம் எனவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நுகேகுட பேரணி தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவிய பல புகைப்படங்கள் போலியானவை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்ற நினைவேந்த நிகழ்வில் உரையாற்றியவர் சமூக ஊடகங்களில் சுற்றி வரும் தகவல்களின் நம்பகத்தன்மை குறித்து கவலை வெளியிட்டார். சமூக ஊடகங்களில் பெருமளவில் பொய்யான செய்திகள் மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட புகைப்படங்கள் பகிரப்படுகின்றன. அத்தகைய தவறான பதிவுகளை காரணமாக கொண்டு யாரும் அச்சமடையவோ குழப்பமடையவோ வேண்டாம் என்று அவர் தெரிவித்தார். சமூக ஊடகங்களின் தகவல்களின் நம்பகத்தன்மை மிகுந்த அளவில் குறைந்துவிட்டதாகவும் பதிவுகளை பகிரும் பல கணக்குகள் கூட உண்மையானவை அல்ல என்றும் டெல்வின் சில்வா சுட்டிக்காட்டினார். இந்த நிலைமையால் சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் உண்மையா பொய்யா என்பதை அடையாளம் காண்பது கூட சிரமமாகியுள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர இராணுவத்தினரின் பெற்றோருக்காக வழங்கப்படும் மௌபிம கொடுப்பனவு இடைநிறுத்தப்படவில்லை என்றும் பயனாளர்களின் தகவல்கள் மட்டும் கோரப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார். பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற அமர்வில் பாதுகாப்பு அமைச்சரின் பிரதிநிதியாக உரையாற்றியவர் ஒரு தரப்பினர் பொய் தகவல்களை பரப்பி அரசாங்கத்துக்கு எதிரான தவறான நிலைப்பாட்டை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள். கொடுப்பனவு உயிருள்ள பெற்றோருக்கு தொடர்ச்சியாக வழங்கப்படுகின்றது. அவர்கள் மரணமான பின்னர் மட்டுமே மரண சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த கொடுப்பனவுக்கு பொதுவான தகவல் வருடத்தில் 2 முறை கூறப்படுகின்றது. பயனாளர்கள் உயிருடன் உள்ளார்களா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. அதேபோல் மரணமான பிறகு கொடுப்பனவுகளை முறையற்ற முறையில் பெறுவது அரச நிதி முறைகேடாகவும் கருதப்படும். பாதுகாப்பு பிரதியமைச்சர் இராணுவத்தினரின் பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும் நலன் குறித்து நாம் விசேட கவனம் செலுத்திக் கொள்வோம் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.